Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல வதக்க வேண்டாம் சட்னி வந்து ஒரு நிமிஷத்துல செய்யற மாதிரி 4 வகையான சட்னி வகைகள் தான் பார்க்க போறோம். நீங்க பேச்சுலர்ஸா இருக்கீங்க இல்ல வந்து நமக்கு வதக்குறதுக்கு டைம் இல்ல சட்னி நம்ம சட்னி செய்யணும் அப்படிங்கறப்ப இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். Gomathi's kitchen சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல கார சட்னி அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸில் இருக்கிற தக்காளி, ஒரே ஒரு தக்காளி நறுக்கினது ஒரு 3/4 கப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதிலே பார்த்திங்கன்னா 3 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன். இதுக்கு பதிலாக பாதி பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். 3 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக வந்து புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, நான் வந்து ஒரு 8 வரமிளகா சேர்த்துருக்கிறேன். நீங்கள் மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கல் உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். பொடி உப்புனா 1/2 டீஸ்பூன் சேர்த்தா போதும். இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வழுவழுன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்மளோட கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதில் ரொம்ப தண்ணி ஊற்றி தண்ணியாக அந்த சட்னி இருக்கக்கூடாது, கொஞ்சம் குழப்பாக இருக்கணும். சட்னி எல்லாத்துக்குமே தாளிப்பு நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்த சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய், 1/2 மூடி தேங்காவை கீறிட்டு சேர்த்துருக்குறேன். 1/2 கப்பு அளவுக்கு மெஷர்மெண்ட்டில் இருக்கும் உங்களுக்கு கீறின தேங்காவோட அளவு. இப்போ இதுலேயே 2 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கடலை கூட வறுத்தது சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வெங்காயம், 2 சின்ன வெங்காயம் நறுக்கிட்டு சேர்த்துருக்குறேன். கூடவே பார்த்தீங்கன்னா வரமிளகா வந்து ஒரு 5 வரமிளகா சேர்த்துருக்குறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சிகப்பு தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணி மிக்ஸி ஜார்லையும் ஊற்றி அலம்பிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட இன்னொரு சட்னியுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ரெண்டுத்தையும் எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கொத்தமல்லி சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் 1/2 கட்டு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கிறேன். அதாவது மெஷரிங் கப்பில் 1 கப்பு சேர்த்துக்கோங்க நறுக்கினதோட அளவு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன வெங்காயம், கூடவே இஞ்சி 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நறுக்கிட்டு சேர்த்துருக்குறேன். அடுத்ததாக காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், நான் 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். நீங்கள் மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா துருவின தேங்காய், 1/2 மூடி துருவின தேங்காய் 1/2 கப்பு மெஷரிங் கப்பில் இருக்கும், அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு இருக்கப்பே பார்த்தீங்கன்னா இதில் புளி சேர்க்க மறந்துட்டேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சட்டுன்னு ஒரு கொத்தமல்லி சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வடை பஜ்ஜிக்கெலாம் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா திக்காக வந்து அரைச்சிக்கோங்க. இட்லி தோசைக்குன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக கடைசியாக கெட்டி தேங்காய் சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய், நல்லா ஒரு பெரிய மூடி தேங்காய் 1 மூடி துருவி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரே ஒரு சின்ன வெங்காயம் இல்லைன்னா கொஞ்சமாக பெரிய வெங்காயம் கூட நறுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் பொட்டுக்கடலை சேர்த்துக்கணும், அதிகமாக சேர்த்துடக்கூடாது. 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை அரைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குறப்பாக அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, தண்ணியாகவும் அரைக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தண்ணிக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சமாக பால், காய்ச்சின பால் கூட ஊற்றி இந்த சட்னி அரைக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கோங்க, ரொம்ப தண்ணியாக்கிட வேண்டாம். இப்போ நம்மளோட 4 சட்னியுமே ரெடி ஆகிடுச்சு. இது தாளிப்பு ரெடி பண்ணிவிடுவோம். இப்போ சட்னி 4மே தாளிக்கிறதுக்காக ஒரு சட்டியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. இப்போ போட்டிருக்க கடுகு நல்லா இந்த மாதிரி பொரிய ஆரம்பிக்கிற சமயத்தில் 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்து அதையும் செவக்க விடுங்க.
இப்போ எல்லாம் பொரிஞ்சு செவந்ததுக்கப்புறமா 2 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துருக்குறேன். அது கொஞ்சம் செவந்த உடனே கொஞ்சம் தாராளமாக கருவேப்பிலை இலைகளையும் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த தாளிப்பை எடுத்து 4 சட்னியுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடுங்க. நம்மளோட சூப்பரான டேஸ்ட்டு 4 வகையான சட்னி ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.